வது சென்னை புத்தக கண்காட்சியில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய வாசகர்களை வணங்குகிறோம். இந்த நிகழ்வினை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பஃபாசி நிறுவனத்தை, பஃபாசி அமைப்பை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய புத்தக பதிப்பாளர்கள், எழுத்தாளர்கள், வாசகர்கள், நண்பர்கள், இதழாளர்கள், ஊடகவியலாளர்கள் எல்லோருக்கும் கர்ணவித்யா தொழில்நுட்ப கழகத்தின் சார்பிலே எங்கள் வணக்கத்தையும் அன்பையும் முன்வைக்கிறோம். இந்த கர்ணவித்யா ஃபவுண்டேஷன் அமைப்பு முதல் முறையாக அல்லது தொடர்ந்து பார்வையற்றோர் வாழ்க்கையில் ஒரு புதிய பங்களிப்பினை மேற்கொள்ள வேண்டும், புதிய மலர்ச்சியை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக இங்கு பார்வையற்றவர்களால் எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, புத்தக கண்காட்சியிலே குறிஞ்சி வாயிலுக்கு அருகிலே பஃபாசி அந்த வளாகத்திற்கு அருகிலே, அதன் அலுவலகத்திற்கு வெகு அருகிலே 659வது எண்ணுள்ள ஒரு அரங்கிலே இப்போது நான் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் குப்பத்தில் உள்ள திராவிட பல்கலைக்கழகத்திலே தமிழ் இணை பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். என்னுடன் 2 முதன்மையான அறிவு ஆளுமைகள் இருக்கிறார்கள். எனது இடது பக்கம் அமர்ந்திருக்கக்கூடியவர் நண்பர் பேராசிரியர் மு. ரமேஷ் அவர்கள். என்னுடைய வலது பக்கம் அமர்ந்திருக்கக்கூடியவர் நண்பர் பேராசிரியர் ஆ. மோகன் அவர்கள். இருவருமே பன்முக ஆளுமை கொண்டவர்கள். இருவருமே கருத்தியல் தளத்திலும் களச் செயல்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர்கள். இருவருமே பார்வை மாற்றுத்திறனாளிகள். இந்த நிகழ்வை இதோ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், அதை திறம்பட ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய பணியை, ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை நண்பர்கள் யோகேஷ் மற்றும் கார்த்திக் இருவரும் மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே எளிய நிலையில் பார்வையற்றோர்கள் வாழ்வினுடைய மலர்ச்சியை இந்த உலகம் அறிய செய்ய வேண்டும், பார்வையற்றோர் பங்களிப்பை இந்த உலகம் உணருமாறு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்படுகிறது. இதோ உங்கள் எல்லோர் சார்பிலும் இந்த நேர்காணல் நிகழ்விற்கு நான் பேராசிரியர் மு. ரமேஷ் அவர்களையும் பேராசிரியர் ஆ. மோகன் அவர்களையும் வரவேற்கிறேன். ஐயா வணக்கங்க ஐயா. இப்போ உங்கள் சார்பிலே முதல் கேள்வியை வைக்கிறேன். ஐயா மு. ரமேஷ் ஐயா, இது உங்களுக்கான கேள்வி. நீங்கள் இப்போ ஒரு கவிஞராக இருக்கிறீங்க, நீங்கள் பேராசிரியராக விளக்குறீங்க, நீங்கள் நிறைய ஆய்வு பணிகளை முன்வைக்கிறீங்க. பௌத்தம் குறித்து, அம்பேத்கரியம் குறித்து எல்லாம் உங்களுக்கு தீவிரமான பார்வையும் காத்திரமான கருத்துகளும் இருக்கின்றன. உங்களுடைய அறிவுலக வாழ்வினுடைய தொடக்க காலகட்டத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். எது மு. ரமேஷ் அவர்களை ஒரு ஆய்வாளராக மாற வேண்டும் என்கின்ற கனவை விதைத்தது? இது ஆய்வு தொடர்பான அந்த ஆர்வம் இளங்கலை படிக்கிறப்போ தொடங்குச்சு. எங்களுடைய முன்னோடிகள் நிறைய இருந்தாங்க. நான் முதலாம் ஆண்டு படிக்கிறப்போ அவங்க 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க இதழ்கள்லாம் நடத்துவாங்க. அப்போது நாங்கள் கருத்து விவாதங்கள்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்புறம் களப்பணிக்கெல்லாம் போவோம். அவங்கள்ட்ட இருந்து தான் அந்த ஆய்வு செய்கிற முறையெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுது. அதற்கு பிறகு அதை அப்படியே பின்தொடர்ந்தாச்சு. அப்போலேருந்து நாங்கள் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற மயிலம், திண்டிவனம் பக்கத்தில் இருக்குது, விழுப்புரம் மாவட்டத்தில் பம்பூர ஆதீனம், அந்த ஆதீனத்தால் நடத்தப்படுகின்ற கல்லூரி, தமிழ் கல்லூரின்னு அப்போ சொல்லுவாங்க, இப்போ அது வேறு பேரில் இயங்கிட்டுருக்கு. அந்த கல்லூரியில் படிக்கிறப்போ இந்த ஆய்வு பற்றிய விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது. அப்புறம் சென்னையில் இருந்து கோடம்பாக்க விடுதியில் எனக்கு நிறைய முன்னோடிகள் இருந்தாங்க. பேராசிரியர் முருகேசன் ஐயா, பேராசிரியர் குமார் ஐயா, அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் தனகோடி அவங்கெல்லாம் கூட இருந்தாங்க. அதை வாசிக்கிறதுக்கு சென்னைக்கு தான் வந்தாகணும். அப்போ அவங்கெல்லாம் தெரிஞ்சதுனால அவங்கெல்லாம் கூட இந்த ஆய்வு முறையில் நெறிப்படுத்துறதுக்கெல்லாம், அதை கட்டுரை எழுதுறதுக்கு எல்லாம் ஊக்கப்படுத்தினாங்க. இப்படி தான் பலருடைய கூட்டு முயற்சி தான் இந்த ஆய்வு முறை வளர்வதற்கு காரணம். ரொம்ப ரொம்ப அடிப்படையில் நான் இப்போ சொன்னதெல்லாம் இளங்கலையில் நடந்த செய்திகள். அதுக்கு பிறகு படிப்படியாக சிறு பத்திரிகைகள் வாசிக்கிறது, அப்புறம் பலரோட எழுத்தாளரோட கலந்து உரையாடுவது, இப்படி படிப்படியாக அதில் இயங்கி அப்படியே அந்த சூழலிருந்து வெளியேற முடியல. இப்போ நம்ம நினச்சாலும் கூட வெளியேற முடியாத அளவுக்கு அது வந்துடுச்சு. இது ஒரு
எல்லாருமே வந்து அதை வந்து அங்கீகரிக்கிறாங்க, முடிஞ்ச அளவுக்கு விவாதம் செய்கிறாங்க, சென்று சேர்றது கவனிக்கிறாங்க. அது வந்து அந்த ஆதரவு இருக்கிறதுனால அதை வந்து விலகிறதுக்கும் அப்போது மனம் இல்லாமல் போது இப்போவும் வந்து விலக முடியாது நினைச்சாலும் கூட. இப்போ நம்ம ஒரு கருத்தின் பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த கருத்தை வந்து நம்ம மேலும் மேலும் கூர்மைப்படுத்தணும், செழுமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சூழ்நிலை வந்து போச்சு. ஏன்னா நம்ம வாழ்தல் பற்றிய தொடக்க கால கேள்வியிலிருந்து நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா இப்போ வந்து அந்த வாழ்தலுக்கான சாத்தியங்கள் இப்போ ஒன்றொன்னா தென்பட ஆரம்பிக்குது. அப்போ வாழ்வதற்கான சாத்தியங்கள் இருக்கிறப்போ வாழ்க்கையிலிருந்து யாராலும் வெளியேற முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போது இருக்கிறேன். அதனால் ஒரு கருத்து பின்னாடி, ஒரு கோட்பாட்டுக்கு பின்னாடி, கோட்பாடு கருத்துக்கள் அதுதான் நம்மளை வந்து இயக்குது. அதனால தான் அது வந்து நினச்சாலும் கூட வெளியேற முடியாத அளவுக்கு இருக்குது. இப்போது நிறையா இப்போ என்னை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற பேராசிரியர் பத்மநாபன் ஐயா அவர்கள், அப்புறம் உடனே இருக்கின்ற மோகன் ஐயா அவர்கள், இப்படி எல்லோருமே வந்து பெருமளவில் ஊக்கப்படுத்துகிறாங்க. அப்புறம் அந்த அரங்கை வடிவமைத்திருக்கின்ற பேராசிரியர் ரகுராமன் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆய்வு மாணவர்களாக இருக்கின்ற அன்பிற்கினிய யோகேஷ் அவர்கள், அன்பிற்கினிய கார்த்திக் அவர்கள், இப்படி எல்லோருமே வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க. அதனால தான் நமக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியும் அதில் தொடர்ந்து செயல்படணுங்கிற அந்த எண்ணமும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. சொன்னீங்கய்யா, உங்களுடைய பணி அறிவு வாழ்வினுடைய தொடக்க காலகட்டம், நீங்கள் தர்மபுரம் ஆதீனத்தினுடைய அந்த கல்லூரியில் படித்த காலகட்டம், அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிறு பத்திரிகைகள் அறிமுகமான காலகட்டம், கோடம்பாக்கம் விடுதியில் உங்களுக்கான ஆய்வு முன்னோடிகளாக இருந்த காலகட்டம், அப்புறம் அறிவுலகில் தொடர்ந்து செயல்படணும் அப்படின்னு இருந்த தற்கால சூழல், அதன் பிறகு உங்களுக்கு தற்போது ஊக்கம் தரக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் எல்லோரை பற்றியும் நீங்கள் இந்த வினாவுக்கு பதில் சொன்னீங்க. இப்போ என்னுடைய வினா வந்து எனது வலது பக்கம் இருக்கக்கூடிய அன்பிற்குரிய பேராசிரியர் மோகன் அவர்கள். பேராசிரியர் மோகன், உங்களுக்கு பல துறையில் ஈடுபாடு இருக்குது. அது ஒன்று ஆய்வு சார்ந்த ஈடுபாடு. ஏன்னா உங்களுடைய அந்த வினாவுக்கு நான் 2வது வினாவாக வருவேன். நான் உங்களுடைய முனைவர் பட்டம், அதாவது தமிழ் மரபை தாங்கி பிடித்த ஒரு முக்கியமான அறிவு ஆளுமையாகிய வெள்ளைவர்ணனார் அவர்கள் பற்றிய உங்களுடைய முனைவர் பட்டம். ஆனால் என்னுடைய வினா இப்போ வந்து அதுக்கும் முன்னால் உங்ககிட்ட ஒரு கவிஞர் கவிதை எழுதணுங்கிற உத்வேகம் உங்ககிட்ட துடிப்பு இருக்குது. நீங்கள் தீவிரமாக கவிதை எழுதுறீங்க, கவிதை நூல் ஒடுக்க ஆயத்தம் செஞ்சிட்ருக்கீங்க. கவிதை மீது உங்களுக்கு ஈடுபாடு வருவதற்கு பின்னணியில் இருந்த உங்களுடைய பள்ளி அனுபவத்தையும் உங்களுடைய கல்லூரி அனுபவத்தையும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் வாசகர்களுக்கு சொல்ல முடியுமா? ரொம்ப ஒரு அருமையான கேள்வி இந்த கேள்வி. அதாவது எந்த கவிஞர்களும் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுவதில்லை, அது வருகிறது. அவ்வளோதான் இதை நம்ம வந்து சொல்ல முடியுது. ஒரு வகையில் அதன் மீதான பாதிப்புகள் யாரிடமோ இருந்து நமக்கு ஏற்படுகிறது. ஐயா கேட்டது போல, பேராசிரியர் பத்மநாபன் ஐயா அவர்கள் கேட்டது போல, நான் பள்ளியில் படிக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர் சேலம் சங்கர் அவர் எங்களுடைய வகுப்பறையில் ஒரு கவிதையை சொன்னால் அது எங்களுடைய ஆழ மனதில் அப்படியே பதிந்து போய்விடும். வாய்ப்பு இருந்தால் அந்த கவிதையை நான் சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென காட்டுகின்றாள் ஒளி முகத்தை, கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதற் கொல்லையிலே இவ்வுலகம் சாமோ என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொன்ன அந்த கவிதையை இப்போது நினைவு கூறும் வகையில் அவர் சொன்ன அந்த கவிதை என்பது எனக்கு மறக்க முடியாத ஒரு கவிதை. நிலவோ அந்த வானத்திலே, நான் நின்றேன் அங்கே மோனத்திலே, வந்தாள் வஞ்சி தேரினிலே, நான் தந்தேன் நெஞ்சை பாரினிலே, பார்த்தாள் பார்த்தாள் ஒரு பார்வை, அவள் பார்வையில் கொண்டேன் மயக்கம், தொட்டாள் பனிபோல் தொட்டாள், அவள் தொடுதலில் கண்டேன் சொர்க்கம், வெறும் ஏடாய் கிடந்த மனதினிலே அவள் எழுதி வைத்தாள் ஒரு நாடகத்தை, வசந்தமும் தென்றலும் வருகையிலே அவள் புரிந்துவிட்டாள் வெறும் பாதகத்தை, மறைந்தவள் மறைந்தே போகட்டும்,
அவள் மங்கள வாழ்வு வாழட்டும், நிலவினில் அவள் முகம் தெரியட்டும், அந்த நினைவினில் என் மனம் அழியட்டும் என்று, என் முகம் மறையட்டும் என்று அந்த கவிதை நிறைவு செய்யப்பட்டது. எனக்கு அப்போது நான் சற்றேறக்குறைய 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருப்பதாக ஒரு நினைவு. அந்த நேரத்தில் எனக்கு காதலை பற்றி ஒன்றும் பெரிதாக தெரியாது. அந்த காதலியினுடைய முகத்தையும் என்னால் பெருமையாக வர்ணித்து பார்க்கவும் முடியாது. ஆனால் அந்த ஆசிரியர் சொன்ன அந்த கவிதை என்னுடைய மனதை தொட்டது. தொட்டாள் பனி போல் தொட்டாள் அவள், தொடுதலில் கண்டேன் சொர்க்கம் என்று சொல்லும் பொழுது, ஒரு பார்வை மாற்று திறனாளியாக இருக்கக்கூடியவனுக்கு தொடுதல் தான் சொர்க்கம், வருடல் தான் அவனுடைய சொர்க்கம், அவனுடைய அடையாளம். அதை இந்த கவிதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்தது. பார்த்தாள் பார்த்தாள் ஒரு பார்வை, அவள் பார்வையில் கொண்டேன் மயக்கம் என்ற இடத்தில் அந்த பார்வை எப்படி என்றது தெரியாமல் இருந்தாலும் கூட அந்த சொல் மொழியை கடந்து நின்றது. இப்படி கவிதையின் மீது பள்ளி பருவத்தில் ஆர்வம் வந்தது. சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் நான் இளங்கலை முதுகலை படிக்கும் காலத்தில் அங்கே வனம் என்கின்ற ஒரு கவியரங்க அமைப்பு நடைபெற்றது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை எங்களுக்கு காலையில் 10 மணிலிருந்து 4 மணி வரை பாட வேலை நேரம். 4 மணிக்கு பிறகு ஒரு 5 மணி அளவில் எல்லோரும் அந்த சந்தன மரத்து நிழலில் மரத்தடியில் அமர்ந்து கவிதைகளை விவாதிப்போம். அங்கிருந்துதான் திரைப்பட பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் உருவாகினார். அங்கிருந்துதான் திரைப்பட பாடலாசிரியர் அறிவுமதியும் உருவாகினார். இப்படி பல பல கவிஞர்கள் அங்கே உருவாகி இருக்கிறார்கள். அதையெல்லாம் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்த மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த பேராசிரியர் கவிஞர் பாரதி புத்திரன் என்கின்ற பாலுசாமி ஐயா எங்களுக்கு சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் ஒரு பேராசிரியராக கிடைத்தது மட்டுமல்லாமல் பெரும் படைப்பாளராக அவர் இருந்தார். அப்போது அவர் சொன்ன ஒரே ஒரு சிறிய கவிதை, கட்டிய தாலியையும் கட்டப்பட்ட தாலியையும் மறந்து ஒரு முறை, ஒரே ஒரு முறை உன் மடியில் முகம் புதைத்து நான் செத்து விட்டதை சொல்ல வேண்டும். எத்தனை பேர் தன் காதலில் தோற்று, எத்தனை பேர் தன் ஏற்பாட்டு திருமணத்திலோ அல்லது காதல் திருமணத்திலோ கூட இருந்து கொண்டு துன்புறுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் அடையக்கூடிய துயரத்தை, நான் ஒரு செயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் இயற்கையான வாழ்க்கையை, இயல்பான வாழ்க்கையை என்னால் வாழ முடியவில்லை, என் வாழ்வில் நான் தோற்று போய்விட்டேன் என்று ஒரு கவிஞன் ஒத்துக்கொண்டு இருக்கிறானே. இப்படிப்பட்ட கவிதைகள் என்னையும் கவிதை எழுத தூண்டியது. இப்படியாகத்தான் கவிதை மீதான ஆர்வங்கள் எனக்கு ஏற்பட தொடங்கியது. பல இடங்களில் நான் கவிதைகளை சொல்லியிருக்கிறேன், ஆனால் அது நூலாக்கம் பெறவில்லை. இப்போது அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறேன். நன்றி. நண்பர்களே, நீங்கள் கவனித்திருக்கலாம், எனக்கு ஒரு பக்கம் இடது பக்கம் நெருப்பு, வலது பக்கம் பெரும் பனி சுனை என ஒரு பக்கம் ஆய்வு, மறுபக்கம் கவிதை என இருமுகம் கொண்டு தமிழின் இரு முகங்களை முன்வைக்கக்கூடியதாக இந்த இரு பண்பாட்டு ஆளுமைகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இருவருமே தங்களுடைய கலை வாழ்வின், அறிவு வாழ்வினுடைய தொடக்க காலத்தை பற்றி பேசினார்கள். ஒரு செரி ஆன் த கேக் என்று சொல்வார்கள் இல்லையா, ஒரு 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 முக்கியமான தருணத்தினுடைய சிகரம் ஒரு பேராசிரியருக்கு எது என்றால் அது அவருடைய முனைவர் பட்ட காலகட்டம். எனவே எனது இருபுறமும் அமர்ந்திருக்கக்கூடிய அறிவு ஆளுமைகள் இருவருமே முனைவர் பட்டம் பெற்றவர்கள். உங்கள் சார்பாக நான் இருவரிடமும் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். பேராசிரியர் ரமேஷ், உங்களுடைய முனைவர் பட்ட அனுபவம் குறித்து, பங்களிப்பு குறித்து உலகெங்கும் உள்ள தமிழ் வாசகர்களுக்கு சொல்லுங்களேன். முனைவர் பட்டம் சங்க இலக்கியத்தில் தெய்வ கருத்துருவாக்கம் அப்படிங்கிற தலைப்பில் சென்னை பல்கலைக்கழகத்தில் முடித்தேன். இந்த முனைவர் பட்டம் நான் முதல்ல
2007 நான் ஆய்வியல் நிறைஞர் எம்ஃபில் பட்டம் முடித்த உடனே அதே ஆண்டில் எழுத்தாளர் பிரேம் அவரிடத்துல தில்லி பல்கலைக்கழகத்தில் போய் முனைவர் பட்டத்தை பதிவு பண்ணேன். அப்போ தலைப்பு சங்க இலக்கியத்தில் நிலம் உடல் மனம் கருத்தாக்கம் அப்படிங்கிறத பற்றி ஆய்வு. அந்த ஆய்வை நான் தொடங்கி அதுக்கான அடிப்படை ஆதாரங்களை எல்லாம் திரட்டி கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே எனக்கு பணி வாய்ப்பு கிடைச்சதுனால அங்கு முனைவர் பட்டத்தை அந்த தலைப்பில் நிறைவு செய்ய முடியல. அதுக்கு பிறகு பணி வாய்ப்பு பெற்று பணியில் சேர்ந்த பிறகு முனைவர் பட்டத்தை முடிக்க நேர்ந்தது. முதுகலை படிக்கிற காலத்திலிருந்தே மயிலத்தில் படிக்கும்போது அந்த சங்க இலக்கியம் மரபு இலக்கியங்கள் மீது ஒரு ஈடுபாடு வந்தது. அதில் பக்தி இலக்கியம் நிறையா அங்கே பயிற்றுவிப்பாங்க. சங்க இலக்கியம் இலக்கணங்கள் இதெல்லாம் நிறைய பயிற்றுவிப்பாங்க. அந்த சங்க இலக்கியம் எனக்கு என்னை அறியாமலே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. சங்க இலக்கியத்தை மீது ஏன் தாக்கம், சங்க இலக்கியம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது, ஏன் அதன் மீது விருப்பம் வந்தது என்றால், இந்த அடையாளங்களை ஒரு செய்தியை எப்படி சொல்ல வேண்டும் என்கிற ஒரு முறையே சங்க இலக்கியம் வச்சிருக்குது. அது இல்லாமல் அது ஒரு சங்க இலக்கியத்தில் படிக்கிற பாடலுடைய வரி, அந்த வர்ணனை, அந்த நிலம் பற்றிய வர்ணனை, அந்த சூழ்நிலை வர்ணனைலாம் எங்கள் ஊரில் அப்படியே இருக்கும். குறிப்பாக அந்த முல்லை நில வர்ணனைலாம் இந்த பாறை பற்றி, எறும்பு முதுகு மாதிரி பாறை இருக்குன்னு நிறைவுறுத்தலை எழுதுறாரு. அந்த எறும்பு முதுகு மாதிரி பாறை, யானை மாதிரி மலைகள், அப்படிலாம் சங்க இலக்கியத்தில் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியா. எதை சொன்னாலும் அது ஒரு உருவகத்தோடு, ஒரு படிமத்தோடு, ஒரு ஓமையோடு சொல்லுவது சங்கப்புலவர்களின் வழக்கம். அது இயல்பாகவே அதனை ஒத்த அங்க சொல்லப்பட்டிருக்கிற சிறுதானியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நெல் சோறை பத்தி ஒரு பெருமிதமும் இருக்கு. சங்க இலக்கியத்தில் நெல் சோறு சாப்பிட்றத பத்தி ஒரு பெருமிதம் இருக்கு. ஆனால் அது உயர்குடி உணவு அப்படிங்கிற பொருள்ல சங்க இலக்கியத்தை சொல்லுவாங்க. அங்க இருக்கிற திணை, கொள்ளு, அவரை, இந்த மாதிரியான வரகு, இந்த உணவெல்லாம் எங்க ஊர்ல தான் விளையும். இப்போ அது குறைஞ்சி போச்சு. இப்போ சாம கூட விளைவிக்கிறதுல எல்லாமே மாறிட்டாங்க. ஆனால் ஒரு 30-32 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் அதை நான் விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். விவசாயத்தில் கொஞ்சம் ஈடுபாடெலாம் உண்டு. அப்போ இந்த சங்க இலக்கிய வாழ்வு, அது பேசுகின்ற பண்பாடு, அடையாளங்கள் எல்லாமே நான் நேரடியாக அதை எங்கள் ஊர் மூலமாக அதை ஒப்பிட்டு பார்த்துக்கிறது உண்டு. அந்த முறையில் சங்க இலக்கியத்தின் மீது ஒரு ஈடுபாடு எப்போதும் உண்டு. அது வெறும் தொழில் சார்ந்த ஈடுபாடு மட்டும் இல்லை, பண்பாடு சார்ந்த ஈடுபாடும், அரசியல் ஈடுபாடும் கூட. அது முக்கியமான அரசியல் கருத்தாக்கங்களை, மெய்மைகளை முன்வைக்குது. ஓர் அரசியலை எப்படி நடத்த வேண்டும், அந்த அரசியலை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், பண்பாட்டை அரசியலாக மாற்றி அந்த அரசியலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதையெல்லாம் சங்க இலக்கியம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் எத்தனையோ நவீன கோட்பாடுகளை எல்லாம் வைத்திருக்கின்றோம். அந்த நவீன கோட்பாடுகளில் பலவற்றை நம் சங்க இலக்கியத்தோடு பொருத்தி பார்க்க முடியும். அறச்சிந்தனையானாலும் சரி, நம்ம ஈக்குவாலிட்டி, சமத்துவத்தை பற்றி ஆனாலும் சரி, சுதந்திரத்தை பற்றி ஆனாலும் சரி, ஒருவரை உபசரிப்பது பற்றி ஆனாலும் சரி, இன்னைக்கு சிறை ஒழிப்பு பற்றி ஆனாலும் சரி, சிறை தண்டனைகளை பற்றி ஆனாலும் சரி, இப்படி எத்தனையோ கருத்தாக்கங்கள், கோட்பாடுகள். ஒரு உயிரை எவ்வாறு போற்றுவது, ஒரு உடலை எவ்வாறு போற்றுவது, எப்படி அழிப்பது என்பது பற்றியும் இருக்கிறது. அதை எவ்வாறு உயர்ந்த நிலைக்கு, தூய்மையான நிலைக்கு கொண்டு போவது என்பது பற்றியும் இருக்கிறது. இவற்றையெல்லாம் அந்த இளம் பருவத்தில் முதுகலை இளங்கலை படிக்கிற அந்த காலகட்டத்திலிருந்து நாங்கள் அந்த பாறை தொடர்பான பாடல் வரும்போதெல்லாம் பாறை மேலே போய் உட்காந்து படிச்சிருக்கிறோம். மயிலத்தில் அந்த குன்று, அது
அந்த பதிற்று 10 பாடல்லாம் வரும்போது பதிற்று 10எல்லாம் அந்த குன்றுலாம் போய் குன்று மேலே தான் உட்காந்துலாம் படிச்சிருக்கிறோம். அந்த மரத்துக்கடியில் போய் படிச்சிருக்கிறோம். அங்கே என்ன பூ சொல்கிறாங்களோ அந்த பூ அங்கெல்லாம் போய் பார்த்துருக்குறோம். காந்தல் பூ பற்றி படிக்கணும்னா அந்த காந்தல் பூவை நேரடியாக போய் அந்த செடிக்கிட்டே உட்காந்து படிச்சிருக்கிறோம். இப்படிலாம் ஏன்னா அது வந்து நான் இருந்தது கூட ஒரு முல்லை நிலம் தான். அந்த மயிலம்ங்கிறது கூட ஒரு முல்லை நிலம் தான். சின்ன சின்ன குன்றுகள், அது மலைச்சரிவு, சாரல். அதில் வந்து பெருமை தரக்கூடிய அளவிற்கு செழிப்பு இல்லை என்றாலும் அந்த சங்க இலக்கியம் முன்வைக்கின்ற அந்த சாரல், மலைச்சாரல் பற்றிய வர்ணனையெல்லாம் வரும்போது அப்படியே இருக்கும். அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்படியான முறையில் அப்படி தான் அந்த சங்க இலக்கியம் தொடர்பான அந்த பண்பாட்டு அடையாளங்கள் உள்ளுக்குள்ளார போயிட்டு அதற்கு பிறகு தான் இந்த ஆய்வு முறையை வந்தது. இதுக்கெல்லாம் அடிப்படையாக இந்த இளங்கலை முதற்கொண்டு, அது இல்லாமல் நான் வந்து ஒரு கிராமத்து பின்னணியை, ஒரு சிறு விவசாய பின்னணியை சார்ந்தவன் அப்படிங்கிற முறையிலையும் அங்கே வந்து செழிப்பையோட மிக அதிகமாக சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா வறுமை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அந்த வறுமையோட கொடுமை என்னங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். என்னை எத்தனை நாள் பட்னியாக இருக்க சொன்னாலும் இருந்துருவேன். அந்த அளவிற்கு நிறைய சாப்பாடு கிடைச்சா சாப்பிட்ருவேன், சாப்பாடே இல்லைன்னா கூட கம்முன்னு இருந்துடுவேன். அந்த மாதிரி 2 முனைகளும் தெரியும், உணரும், அனுபவபூர்வமாக தெரியும். அதனால் சங்க இலக்கியம் வந்து என்னை அறியாமலே மனசுக்குள்ளே போய் அது ஒரு புலமாக வடிவமைஞ்சிருக்கு. அந்த அடிப்படையில் குறிப்பாக கடவுள் பற்றிய கருத்தாக்கங்கள், ஏன்னா அந்த தெய்வம், கடவுள், இறைவன் இப்படிலாம் சொற்கள் இருக்குது. அந்த வேர்ச்சொல் ஆய்வில் கொஞ்சம் ஈடுபாடு இருந்தது. அதெல்லாம் சேர்ந்து இந்த ஆய்வுக்கு துணை செய்தது. குறிப்பாக இந்த தொல்காப்பியத்திலே வந்து கடவுளை வந்து கருப்பொருள் வச்சுருக்கிறாங்க. தெய்வத்தை ஏன் கருப்பொருள் வச்சாங்க? நாங்கள் எங்களுக்கு வந்து இளங்கலையில் பிலிட்டு இளம் இலக்கியவியல்லையே வந்து 2ஆம் ஆண்டுலேயே தொல்காப்பியம் பாடமாக இருந்தது. அப்போ வந்து அந்த பொருளதிகாரத்தில் பார்க்கும்போது தெய்வம், உணாப்பறை, புல்பறை, ஏன் மாமரம்லாம் இருக்கு இல்லையா, அந்த செய்தது அந்த 7 வகை பொருள்களில் தெய்வம் ஒன்று இருக்குது. அது ஏன் கருப்பொருள் வச்சாங்க அப்படிங்கிற விவாதம் எங்கள் நண்பர்களுக்கு அடிக்கடி நடக்கும். அதுதான் மிக மிக அது ஆழ் மனசுக்குள்ளே போய் தான் இந்த மாதிரியான தலைப்புக்கு தூண்டுதலாக அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி பேராசிரியர் மு. ரமேஷ் ஐயா அவர்களே. அதாவது ஒரு குழந்தை அன்னையின் கருவில், அன்னையின் வயிற்றில் கருவாக இருக்கும் காலகட்டமும் ஒரு ஆய்வாளன் கல்லூரியிலே இளங்கலை முதுகலை படிக்கிற காலகட்டத்தையும் ஒரு வகையில் ஒப்பிடலாம். அன்னையினுடைய ஆற்றல் குழந்தையினுடைய வாழ்வினுடைய அடிப்படைகளை தீர்மானிக்கிறது. அன்னையிடம் இருக்கக்கூடிய சில நோய் கூறுகள் மரபாக குழந்தைக்கு வந்து விடுவதும் உண்டு, செல்கள் மூலமாக. அதே போல் அன்னையினிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு உற்சாகம் குழந்தைக்கும் உடலியல் ரீதியாகவும் மனவியல் ரீதியாகவும் வருவது உண்டு. அதுபோல ஒரு ஆய்வாளர் இளங்கலை படிக்கும் போதும் முதுகலை படிக்கும் போதும் அவர் எந்த சூழ்நிலையில் வளர்கிறார் என்பது ஒரு எல்லை வரை அவருடைய ஆய்வை தீர்மானிக்கிறது, அல்லது தொடக்க காலகட்டத்திலேனும் அவர் மீது செல்வாக்கு செலுத்துகிறது என்று நாம் நம்பலாம். பேராசிரியர் கொண்டிருக்கிறார். நாங்கள் கூட விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் சொல்வதுண்டு, நீங்கள் மு. ரமேஷ் அல்ல, மா. ரமேஷ், மணிமேகலை ரமேஷ் என்ற அந்த அளவிற்கு மணிமேகலை மீது ஆழ்ந்து தோய்ந்து ஒரு இளம் வயதிலே பேராசிரியர் எனும் 50 கூட தொடவில்லை. ஆனால் 40களிலேயே 30களிலேயே மணிமேகலை பற்றிய சில கருத்தாக்கங்களை பேராசிரியர் ரமேஷ் அவர்கள் உருவாக்கிவிட்டார். எனவே அவர் சொன்னபோது, பாறை மீது உட்கார்ந்து சங்க இலக்கியம் படிப்போம். நாம் ஏசி அறையில் இருந்து கொண்டா நாம் பாறைகளை பற்றி சொல்லிக் கொடுப்பது? பாறைகளில் உட்கார்ந்து சங்க இலக்கியம் படிப்போம், காந்தல் மலர்களுக்கு அருகில் சென்று காந்தல் பாடல்களை படிப்போம் என்றெல்லாம் சொன்னார்கள். எனவே அவருடைய கல்வி சூழல், அப்புறம் டெல்லியிலே அவர் சந்தித்த ஒரு தமிழின் மிக முதன்மையான ஒரு பேராசிரியர் அறிவாளுமையாக பிரேம் அவர்கள், அதன் பிறகு அவர் தனித்த தேடல் மூலம் தானாக வளர்த்து கொண்ட தன் அறிவின் நுட்பங்கள், மாண்புகள், சிறப்புகள் எல்லாம் சேர்ந்து விழித்திறன் சவாலுடைய நிலையிலும் பேராசிரியர் மு. ரமேஷ் என்கின்ற ஓர் அறிவு ஆளுமையை தமிழ் உலகிற்கு வழங்கியிருக்கிறது. அவ்வாறே மிக தீவிரமாக பங்களிக்க வேண்டும் என்னும் விருப்பமும் நாட்டமும் உழைப்பும் ஈடுபாடும் கொண்டவர் எனது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ஆ. மோகன் அவர்கள்.
பேராசிரியர் மோகன், நீங்க சொல்லுங்க, உங்களுடைய முனைவர் பட்டம்ங்கிறது கா வெள்ளைவர்ணனார் அவருடைய அறிவுலக பங்களிப்பை எடுத்து கூறும் கூடிய முனைவர் பட்ட ஆய்வு. கா வெள்ளைவர்ணனார் என்கின்ற மரபிலும் தமிழிலும் சைவத்திலும் தோய்ந்த ஓர் பேர் ஆளுமையை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றால் அதற்கே ஒரு துணிவும் ஒரு 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 எப்படி சொல்வார்கள், ஒரு ஒரு மிடுக்கும் ஒரு துணிவும் ஒரு வேண்டும். எல்லோரும் கா வெள்ளைவர்ணனை அணுக முடியாது. பன்னீர் திருமுறை வரலாறுங்கிற புத்தகத்தை நண்பர்கள் ஒரு முறை பார்த்தா தெரியும் அது எவ்வளோ பெரிய புத்தகம்னு. ஆக அதை படிக்கிறது, அதை நெருங்கிறது, அதை அணுகிறதுங்கிறதே சவால் மிக்கது இல்லையா பேராசிரியர் மோகன்? உங்களுடைய முனைவர் பட்ட ஆய்வு காலகட்டத்தில் உங்கள் நெறியாளரை பற்றி சொல்லுங்களேன். பேராசிரியர் வை ராமகிருஷ்ணன் அவர்களும் கூட ஒரு முக்கியமான ஒரு அறிவு ஆளுமைதான் அவரை இழந்து விட்டது என்பது நம் எல்லோருடைய துரதிருஷ்டம் தான், நம் எல்லோருடைய வருத்தங்கள் தான். ஆனாலும் உங்களுடைய நெறியாளர் குறித்து, உங்கள் நெறியாளருக்கு உங்களுக்கும் இணைப்பு பாலம் போல செயல்படக்கூடிய பேராசிரியர் ராமன் அவர்கள் குறித்து, உங்களுடைய முனைவர் பட்ட ஆய்வு குறித்து எங்கள் அறிவுலகத்துக்கு விளக்க முடியுமா பேராசிரியர் மோகன்? இந்த ஆய்வு என்பது என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு மறுபிறவி. அதுவும் சொந்தமாக படித்து பல வீடுகளாக சென்று வாசிப்பாளர்களை தேடி அங்கே அவர்களிடம் அமர்ந்து அவர்களுடைய வீட்டு சூழல்கள் எத்தனையோ நிலையில் எல்லாம் நாம் கடந்து படித்து குறிப்பெடுத்து தொகுத்து வகுத்து பிறகு ஆய்வு செய்து அதை நூலாக்கம் செய்து அது ஒரு ஆய்வேடாக வெளியேறும் வரை இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது அது ஒரு மறுபிறவி என்றுதான் சொல்ல வேண்டும். அது ஒரு வேள்வி, அது ஒரு யாகம். அது அவ்வளவு எளிமையில் நடத்திவிட முடியாது. உண்மையிலேயே என்னுடைய நெறியாளராக எனக்கு கிடைத்த பேராசிரியர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கானா ராமகிருஷ்ணன் என்று அறியப்படக்கூடியவர். தலித்திய சிந்தனையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அவர் எனக்கு வழி நடத்துவதற்கு நான் தான் முதல் மாணவனாக கிடைத்தேன் அவருக்கு. அதற்கு காரணமாக அமைந்தவர் என்னுடைய அன்பிற்கினிய பேராசிரியர், எங்கள் கல்லூரியினுடைய முதல்வராக தற்போது பணியாற்றி கொண்டு இந்த கல்லூரி கல்வி மண்டல இயக்குநரகத்தில் நிதி பொறுப்பில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஐயா ராமன் அவர்கள், கல்யாணராமன் என்று எழுத்துலகில் அறியக்கூடியவர். என் மீது கொண்ட அக்கறையின் மூலமாக என்னிடம் இடமில்லை, ஏற்கனவே மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள், நான் ராமகிருஷ்ணனிடம் தெரியப்படுத்துகிறேன், அவர் நல்ல முறையில் வழி நடத்துவார் என்று சொல்லி எனக்கு ஆற்றுப்படுத்தி அங்கே சேர்த்து விட்டார். அங்கு நான் ஆய்வை தொடர ஆரம்பித்தேன். மிக சிறப்பாக என் ஆய்வு நடந்தது. அந்த ஆய்வு நடந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நான் டாக்டர் அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றிவிட்டு மாலை நேரத்தில் வியாசர்பாடியிலிருந்து பூந்தமல்லி சென்று அங்கே ஒருவருடைய வீட்டில் அமர்ந்து படித்து அவர்கள் நீண்ட நாள் உதவ முடியாமல் போய் பிறகு பற்றவாக்கத்தில் ஒருவருடைய வீட்டில் அமர்ந்து அங்கே படித்து அங்கேயும் முழுமையாக படிக்க முடியாமல் இருந்து பிறகு அடையாறில் சென்று ஒருவரிடம் படித்து இப்படி கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் எனக்கு வாசித்து 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 காட்டி அந்த பாடங்களை எல்லாம் குறிப்பெடுத்து, ஏன்னா வெள்ளைவர்ணனார் ஒரு பெரிய கடல், அந்த கடலை அளப்பதுங்கிறது அவ்வளவு சாதாரணமானதில்லை. நான் படிக்கிற காலத்தில் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் வெள்ளைவர்ணனார் தொல்காப்பிய உரைவளம் கண்டவர், அவ்வளோதான் எனக்கு தெரியும். மற்றபடி வேற எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த தலைப்பை எடுத்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது அது மிகப்பெரிய ஒரு ஆளுமை, மிகப்பெரிய ஒரு கடல். சங்க இலக்கியம், அதே சமயத்தில் காப்பிய இலக்கியம், நீதி இலக்கியம், பக்தி இலக்கியம்,
இப்படி எல்லாவற்றிலும் நுணுகி 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 ஆராய்ந்து ஆழங்கால் பட்டவராக அவர் இருந்திருக்கிறார். அதுவும் இந்த தமிழ் சூழல், தமிழக காலகட்டம், இந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலம் என்பது பழந்தமிழ் இலக்கியங்கள் கேள்விக்குறியாகி போய் நின்ற காலம். பக்தி இலக்கியங்கள் எல்லாம் கேள்விக்குறியாகி போயிருந்த ஒரு சூழல். பக்தி இலக்கியங்கள் எல்லாம் நிலை நிறுத்தப்படுமா என்கின்ற ஒரு 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 சவால்கள் இருந்த ஒரு காலமாக அது இருந்தது. இங்க இருந்த திராவிட இயக்க சிந்தனைகள் எல்லாம் பக்தி இலக்கியங்களை மிகப்பெரிய அளவில் கேள்விக்குள்ளாக்கிய நிலையில் அந்த பக்தி இலக்கிய தன்மைகளை, அந்த இயக்கத்தினுடைய போக்கை, குறிப்பாக சைவ இலக்கியத்தினுடைய நிலையை அவர் உணர்ந்து அதை எழுதியிருந்திருக்கிறார். அவருடைய 12 திருமுறை வரலாறு ஆக இருந்தாலும் சரி, சைவ சித்தாந்த சாத்திர வரலாறு ஆக இருந்தாலும் சரி, எல்லாமே அவருடைய ஆளுமையை மிகப்பெரிய அளவில் எடுத்து காட்டுச்சு. நான் உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால், நான் எடுத்ததினுடைய இந்த 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 பணி, இந்த ஆய்வு பணி என்பது எனக்கு உடலால் கூட இதய பாதிப்பு ஏற்படும் அளவிற்கு, எனக்கு அந்த அளவுக்கு ஒரு தவம், அது ஒரு பெரிய தவம். எனக்கு உண்மையிலேயே இந்த இந்த படிக்கும் ஆர்வமும் இந்த வேகமும் எனக்கு கிடைத்தது என்றால், அது சென்னை கிறிஸ்தவ கல்லூரியை சார்ந்த பேராசிரியர் அரசேந்திரன் என்று அழைக்கக்கூடிய கு ராஜேந்திரன் ஐயா மற்றும் பேராசிரியர் பாரதி புத்திரன் என்கின்ற பாலுசாமி ஐயா, இந்த 2 பேருமே படிக்க சொல்லி தூண்டினார்கள். என்னை பல வகையில நான் படிக்கலைன்னா அன்றைய தினம் என்னுடைய மனம் ஏதோ ஒரு குற்ற உணர்வில் தவிக்கும். அப்படிப்பட்ட அளவுல எனக்கு அந்த ஆய்வு கண்ணோட்டத்தை தூண்டியதனுடைய விளைவுதான் வெள்ளைவாரனார் பற்றிய ஒரு ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா எனக்கு தொல்காப்பியத்தை அவங்க நடத்தும் போது வகுப்புல அப்படி நடத்தினாங்க. அப்படியெல்லாம் தொல்காப்பியத்தை எனக்கு புரிய வச்சாங்க. அதனால அந்த தொல்காப்பியம்ங்கிறது எனக்கு தெரிஞ்சது தொல்காப்பியம் தான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆய்வுக்குள்ள போகும் பொழுதுதான், முனைவர் பட்டமாக செய்யும் பொழுதுதான், கிட்டத்தட்ட 26 நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். மொழி போர் நடந்திருக்கிற காலத்தில் அவர் காக்கை விடு தூது என்கின்ற கவிதையும் அவர் எழுதியிருக்கிறாருங்கிறதெல்லாம், அந்த கவிதை இன்னைக்கு அவுட் ஆஃப் பிரிண்ட்ல கிடையாது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல போய் கேட்ட அந்த நூலே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு நூல் நகல் கிடைச்சது, அதை எடுத்துக்கிட்டு நான் ஆவணப்படுத்தினேன். இப்படியெல்லாம் தேடி 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 சென்று அதையெல்லாம் தொகுத்து பார்த்த போதுதான் வெள்ளைவாரனாருங்கிற ஆளுமைக்கு முன்னால் நான் ஒன்றும் இல்லை என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. என்றாலும் அவருடைய அந்த ஆய்வு தன்மைகளை நான் பார்த்து வியந்து எழுதியிருப்பதை, ஆய்வு நோக்கில் எழுதியிருப்பதை எல்லாம் தொகுத்து தமிழ் நிலை கண்டு உணர்ந்த பேராளுமை என்ற தலைப்பில் இப்போது நூலாக்கம் பெற்று வருகிறது. அதுவும் விரைவில் வெளியேற இருக்கிறது. நன்றி. நன்றி பேராசிரியர். ரொம்ப அழகா, தெளிவா, உணர்வு பூர்வமா சில கருத்துக்களை முன் வச்சீங்க. இதை யூடியூப் வாயிலாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, ஒன்றை அறிய வேண்டும். பார்வைத்திறன் அமைய பெற்ற ஒருவர் 10 நூல்களை எழுதுவதும், பார்வையற்ற ஒருவர் ஒரு நூல் எழுதுவதும் ஏறக்குறைய ஒன்றுதான். ஏனென்றால் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒன்று எங்களுக்கு முயன்றால்தான் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உங்களுக்கு யதார்த்தம் என்பது எங்களுக்கு அற்புதம் என்று மாறியிருக்கிறது. அந்த வகையிலே எப்படி பட்டரவாக்கத்திலும் பூந்தமல்லியிலும் அடையாறிலும் சென்று வீடு வீடாக சென்று கல்வி கற்றோம் என்பதை பேராசிரியர் உணர்ச்சி பூர்வமாக வெளியிட்டார். வெள்ளைவாரனாரினுடைய நூல்களை அவர் தேடி தொகுத்து தேடியது, ஒரு நூலுக்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு சென்றது, நகல் பெற்றுக்கொண்டது, இவற்றை பற்றியெல்லாம் சிறப்பாக வெளியிட்டார். சிறப்பாக தங்கள் கருத்துக்களை முன்வைத்தார். தொடக்கம், இடை, உச்சம் என்று சொல்லப்படுவது உண்டு. முதல், இடை, கடை என்று சொல்லப்படுவது உண்டு. முதற்சங்கம், இடைச்சங்கம் என்று அவற்றின் நூல்கள் இல்லாமல் போனாலும் கடைச்சங்க நூல்கள் நமக்கு இன்று கிடைப்பது போல, இதோ இந்த வினா
இந்த நேர்காணலினுடைய இறுதியாக முன்வைக்கப்படுகிறது. முதல் கேள்வி இவர்களின் படைப்பு வாழ்வின் தொடக்கம் குறித்து கேட்டோம். இரண்டாவது கேள்வி படைப்பு வாழ்வினுடைய உச்சமாகிய முனைவர் பட்டம் குறித்து கேட்டோம். மூன்றாவது கேள்வி, இறுதி கேள்வி இப்போது இருவரிடமும் முன்வைக்கப்படுகிறது. பேராசிரியர் மு. ரமேஷ் அவர்களிடம் கேட்கிறோம். பேராசிரியர், உங்களுடைய எதிர்கால ஆய்வு திட்டங்களை தமிழ் சமூகம் இன்னும் கவனிக்காத எந்தெந்த களங்களை எல்லாம் கவனிக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருக்கிறது? இன்னும் நல்ல வாய்ப்புகள் கிடைத்தால் எந்தெந்த துறையிலெல்லாம் பங்களிக்க முடியும் என்று உங்களுக்கு கனவுகள் இருக்கிறது? தமிழ் சமூகத்தில் நீங்கள் இன்னும் எதை எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? தமிழ் ஆய்வுங்கிறது இன்னும் நிறைய செய்யப்பட வேண்டியிருக்கு. அது ஒரு தனி மனிதராலாம் முடியாது, எல்லாம் அது ஒரு கூட்டு முயற்சியாலும் செய்யப்பட வேண்டியது தான். எனக்கு இந்த தமிழருடைய தத்துவங்களை பற்றி தெரியப்படுத்தணும். குறிப்பாக தருக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிற தருக்கங்களை பற்றியெல்லாம் இன்னும் வரல. ஏன்னா அதுதான் கண்டுபிடிப்புக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. தருக்கங்களை பற்றி தெரிந்து கொள்வது, அந்த அளவையியல் பற்றியெல்லாம் தெரியப்படுத்தணும். அப்புறம் நான் மணிமேலை காப்பீட்டில் பேரிடர் மேலாண்மை, அது இப்போ ஒருங்கிணைந்த துறை, இன்டர் டிசிப்ளினரி, அந்த டிசிப்ளின் தான், அந்த நெறிமுறையில் தான் இப்போ ஆய்வுகள் வரவேற்கப்படுது. இப்போ அதை பற்றி அதை செய்கிறது ரொம்ப எளிமையாகவும் இருக்குது. ஏன்னா நிறைய இப்போ அதற்கான சான்றுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் ஒரு பல துறை சார்ந்த ஆய்வுகளை நிகழ்த்தணும். அதில் குறிப்பாக இந்த தத்துவம் சார்ந்த ஆய்வுகள் இன்னும், ஆனால் தத்துவம் சார்ந்த ஆய்வுக்கு வரவேற்பு இருக்குது. ஆனால் தமிழில் ரொம்ப 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 அரிது. அதாவது இப்போ சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோவில் பேராசிரியர் முரளி, தத்துவ பேராசிரியர், அவர் செய்கிறாரு. அப்புறம் இப்போது நான் முத்துமோகன் பேராசிரியர், காமராசர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர், எல்லாருக்கும் தெரியும். அவர் செஞ்சிருக்கிறாரு. அந்த மரபை கைவிட்டுருக்கோம். அப்புறம் இந்த இலக்கணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தத்துவங்களை பற்றி நம்ம செய்யணும். ஏன்னா தொடர்ச்சியாக தத்துவங்கள் படிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ அந்த தத்துவங்களை வாசிப்பது, தத்துவங்களை பற்றி பேசுவது என்பது சுத்தமாக இல்லை. எந்த கல்லூரியிலும் பல்கலைக்கழகத்திலையும் தமிழ் இலக்கியங்களை படிக்கிறவங்களுக்கும் அந்த தத்துவங்கள் ஒரு பாடமாக சொல்லித்தரப்படுறதில்ல, ஒரு பேப்பராக கூட இல்லை, ஒரு சின்ன பகுதியாக கூட இல்லை. இன்னைக்கு எல்லாரும் தொழில் வாய்ப்புகளை தேடி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிந்தனை உருவாக்கத்தை பற்றி சிந்திப்பதில்லை. இப்போ சிந்தனை உருவாக்கத்தை நாம் இப்போ இன்னைக்கு இஸ்ரேல் பெரிய அளவில் சிந்தனை உருவாக்கத்தில் சீனா, இஸ்ரேல், கொரியா போன்ற நாடுகள்லாம் முன்னணியில் இருக்குன்னா காரணம் அவங்க தொடர்ந்து பௌத்த தத்துவத்தை உள்வாங்கி அதிலிருந்து நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பயன்படுத்துகிற ஆண்ட்ராய்டு ஸ்டீவ் ஜாப்ஸ், அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட என்ன சொன்னார், அவர் ஜென் பௌத்தம் தான் இந்த ஆண்ட்ராய்டு OS வடிவமைக்கிறதுக்கு எனக்கு காரணமாக இருந்தது, அடிப்படையாக இருந்தது, அது கண்டுபிடிக்கிறதுக்கு அடிப்படையாக இருந்தது கூட சொல்லியிருக்காரு. அதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாங்க. அப்போ உலகத்தில் தத்துவங்களை பற்றி ஒரு பரவலான பார்வை இருக்குது, தெளிவான ஆய்வு முறை இருக்குது. அதை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அதிலிருந்து இக்கால கருவிகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. கருவிகள் கண்டுபிடிப்பதற்கு தத்துவங்கள் ரொம்ப ரொம்ப அடிப்படை. ஆனால் அது ஏனோ அது மொழி வடிவமையதாக இருந்தாலும் சரி, பொருள் அமையதாக இருந்தாலும் சரி, சிந்தனை அமைவதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அடிப்படை தத்துவம் தான். ஆனால் தத்துவத்தை ஏனோ கைவிட்டு விட்டார்கள். நம்ம இங்கிலீஷில் போயிட்டு இங்கிலீஷ்காரங்கிட்ட போயிட்டு தத்துவத்தை பற்றி ஏன் படிக்கலன்னு கேட்க முடியாது. அதுக்கு அவங்க கிரேக்கத்துக்கு தான் போகணும். ஆனால் தமிழர்கிட்ட கேட்கலாம். கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனால் இது படித்தாதான், தத்துவங்களை படிப்பதன் மூலமாக தான், தத்துவங்களை பரவலாக்க செய்யப்படுவதன் மூலமாக தான் நம்ம நிறைய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த முடியும். கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினால் மட்டும்தான் நம்ம உலகத்தில் பலரோடு போட்டி போட முடியும், முன்னணிக்கு வர முடியும் இந்த நாடு. அப்போ தத்துவங்களை ஊக்கப்படுத்தலைன்னா கண்டுபிடிப்பே நடக்காது. தத்துவம் இல்லாத, தத்துவத்தை அறியாத ஒரு சமூகம் தேக்கமுற்ற சமூகம்.
அவங்களுக்கு எந்த விதமான ஃபினாமினாவும் இருக்காது. அது அந்த விஷயத்தை உலக நாடுகள், முன்னேறிய நாடுகள் எல்லோரும் கைப்பற்றி 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே, அந்த 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தத்துவங்களை வாசிப்பது கடைசியாக தத்துவங்கள் பற்றிய செய்தி தமிழில் என்னென்னா அந்த சிவஞான போதம். அந்த சிவஞான போதத்துக்கு பிறகு எல்லாமே பேதம். அதற்கு பிறகு தத்துவங்களை பற்றி வாசிப்பதோ தத்துவங்களை அறிவதோ தத்துவ விசாரணை இருந்தது. நம்ம சிவஞான முனிவர் அந்த மடங்களில் இருந்தப்போலாம் தத்துவ விசாரணைகள் நிறைய இருந்தது. ஆனால் அதை கூட இப்போ வந்து கைவிட்டுட்டாங்க. அதுவும் இந்த 20ஆம் நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டில் ரொம்ப இலகுவாக அதை நம்ம செய்ய முடியும், பிற துறைகளோடு ஒப்பிட்டு செய்ய முடியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஏன் அதை செய்யாமல் இருக்காங்கன்னு தெரியல. இது எனக்கு ஒரு கனவு திட்டமாக இருக்குது. ஐயா நன்றிங்க. நன்றி பேராசிரியர் மு ரமேஷ் அவர்களே. நண்பர்களே, ஒரு துறை சார்ந்த ஆய்வுகளாக அமைவதை விட இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச் அல்லது மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் என்று சொல்வார்கள். இரு துறைகளை இணைத்து செய்யப்படும் ஆய்வுகள் அல்லது பல துறைகளை இணைத்து செய்யப்படும் ஆய்வுகளை மேற்கொள்வது எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறினார். பௌத்தம் தொடர்பாக தேடல் இருக்கிறது, பௌத்தம் குறித்து பௌத்த உரையாடல்களை முன்னெடுப்பதற்கான தேவை இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, அவற்றை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கிறது என்று பேராசிரியர் ரமேஷ் கூறினார். தத்துவம் குறித்த தேடல் தமிழ் சமூகத்தில் அருகிவிட்டது, குறைந்து விட்டது. இது மாற வேண்டும். மீண்டும் தமிழ் சமூகம் தத்துவத்துறை விவாதங்களில் ஈடுபட வேண்டும். அதுவே தமிழ் சமூகத்தை அடுத்த கட்ட அறிவுநிலை சமூகமாக மாற்றியமைக்க உதவும் என்று பேராசிரியர் மு ரமேஷ் அவர்கள் கூறினார். அவர் கனவுகள் எல்லாம் நிறைவேறட்டும் என்று நாம் வாழ்த்துகிறோம். பேராசிரியர் மோகன், நீங்க சொல்லுங்க, உங்களுடைய முதல் கேள்விக்கான பதில் கவிதை சார்ந்ததாக இருந்தது. இரண்டாவது கேள்விக்கான பதில் என்பது உங்களுடைய ஆய்வு தேடல் சார்ந்ததாக, வெள்ளை வர்ணனார் பற்றிய தேடல் சார்ந்ததாக இருந்தது. முதலாவதாக அமைந்தது நவீன கவிதை, இரண்டாவதாக அமைந்தது மரபிலக்கிய ஆய்வு. உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் என்றால் நீங்கள் தமிழ் சமூகத்துக்கு எத்தகைய அறிவு பங்களிப்பை மேற்கொள்ள ஆசையா இருக்கீங்க, விருப்பமா இருக்கீங்க? இதை கொஞ்சம் தமிழ் சமூகத்துக்கு சொல்லுங்களேன். ஒரு அருமையான கேள்வி இந்த கேள்வி. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நவீன இலக்கியத்தை பற்றி விவாதிப்பதற்கோ அதை பற்றி பேசுவதற்கோ விமர்சனங்கள் செய்வதற்கோ ஒரு பெரும் முன்னெடுப்புகள் இருப்பதை பரவலாக என்னால் உணர முடிகிறது. தமிழ் ஆய்வு உலகில் கூட பெரும்பான்மையோர் ஏதோ ஒரு புதினம், சிறுகதை, கவிதை இப்படியான ஒரு தளத்தில் ஆய்வு செய்தால் போதும் என்ற, அவ்வாறு ஆய்வை எடுத்துக்கொண்டால் விரைந்து முடித்து விடலாம் என்றெல்லாம் ஒரு நிலையில் இருப்பதாக உணர்கிறேன். நம்மளுடைய பழந்தமிழ் இலக்கியம் குறித்து பேசுவதற்கோ விவாதிப்பதற்கோ விமர்சனம் செய்வதற்கோ இன்று ஆட்கள் சற்று குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி யாராவது ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக பேசினால் கூட அவர்கள் பழமைவாதிகள் என்று புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதையும் உணர முடிகிறது. ஒரு வறட்சியான ஒரு தன்மை இருக்கிறது. இதனால் எதிர்வரும் காலகட்டத்தில் நமது பொக்கிஷமாக இருக்கக்கூடிய, அடையாளமாக இருக்கக்கூடிய இலக்கண இலக்கியங்களை, குறிப்பாக நம்மளுடைய சங்க இலக்கியம், நம்மளுடைய நீதி இலக்கியம், காப்பிய இலக்கியம், பக்தி இலக்கியம் போன்றவற்றையெல்லாம், பக்தி என்று ஏதோ ஒரு வகையில் எங்கெங்கேயோ பாடிக்கிட்டு இருக்காங்க, பொருள் தெரியாமல் பாடிக்கிட்டு இருக்காங்க. உணர்ந்து பாடுபவர்கள் எத்தனை பேர்? ஒன்றும் இல்லை, ஒரு கோவிலில் போயிட்டு ஒரு திருமுறையை பாடுறவரை கூப்பிட்டு அந்த பாடலுடைய பொருள் சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியாது. பொருளை உணர்ந்து பாடுபவர்களாக யாருமே இல்லை. அது ஒரு மந்திரம், அவ்வளோதான். அப்படி இன்னைக்கு அது மாறி போச்சு. இப்போ கோளறு பதிகம் பாடினா நம்மளுக்கு கோள்களால் துயரம் வராது அப்படிங்கிற ஒரு கற்பிதத்தோடு அதை பாடுறாங்களே தவிர, அது உணர்த்தக்கூடிய பொருள் என்ன, அது எந்த அடிப்படையில் பாடப்படுச்சு, எந்த சூழலில் திருஞான சம்பந்தர் கோளறு பதிகத்தை இயற்றினார் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அதை பற்றி எத்தனை பேர் எடுத்து சொல்றதுக்கு இங்கே இருக்கிறாங்க? யாருமே இல்லை. ஆனால் இது நம்ம கொஞ்சம் உணர்ந்து பார்த்து நம்மளுடைய சிந்தனையை, கவனங்களை
இந்த பழந்தமிழ் இலக்கியங்கள் பக்கமாகவும் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக நான் உணர்கிறேன். அதே சமயம் இன்று நம்மிடையே ஏறக்குறைய ஒரு 90 விழுக்காடு அழிந்து போய்விட்டதாக நாம் சொல்லலாம். நம்மளுடைய நாட்டுப்புற இலக்கியங்கள் அது வெறும் பொழுதுபோக்கு பாடல்களாக மட்டும்தான் அங்கே ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மிடையே இருக்கக்கூடிய தாலாட்டு பாடல்களோ அல்லது தொழில் பாடல்களையும் பார்க்கும்பொழுது நம்மளுடைய அந்த ஏத்த பாடல்களாக இருந்தாலும் சரி, நடவு பாடல்களாக இருந்தாலும் சரி, அறுவடை பாடல்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. அது விவசாய மக்கள்கிட்டே இன்னைக்கு இல்லாத போயிடுச்சு. ஏத்த பாடல்கள் ஏன்னா இன்னைக்கு ஏற்றம் இறைத்தல்ங்கிறதே நம்மளுக்கு கிடையாது. மின் மோட்டார் வந்துருச்சு. அதே மாதிரி நடவு நடுதல்ங்கிறதும் கிடையாது, ஏன்னா நடவு எந்திரம் வந்துருச்சு. அதே மாதிரி அறுவடைங்கிறதும் இன்னைக்கு அறுவடை எந்திரம் வந்துருச்சு. அப்போ விவசாய மக்களே கூட தன்னுடைய விவசாய தொழிலிருந்து விலகி போயிருக்கிறாங்க. அப்போ அந்த பாடல்களில் நம்மளுடைய கலாச்சாரங்கள், நம்மளுடைய பண்பாடுகள், நம்மளுடைய ஒழுகலாறுகள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே அடங்கி இருக்குது. அதையெல்லாம் நம்ம பதிவு பண்ணி வச்சாதான் எதிர்வரும் சமூகத்துல இப்படி ஒரு மக்கள் கூட்டம் இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு எப்படி நம்ம சங்க இலக்கியத்தை பாதுகாத்ததன் விளைவாகத்தான் நம்ம பேச முடியுது. அந்த மாதிரி இந்த கிராமிய இலக்கியங்களை நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது. இந்த 2 தரப்பட்ட இலக்கியங்களையும் பாதுகாத்து ஆய்வு செய்வது நம்மளுடைய கடமையாவதாக நான் உணர்கிறேன். நன்றிங்க. நன்றி பேராசிரியர் மோகன். பேராசிரியர் மோகன் அவர்கள் மரபிலக்கியங்களை, அவற்றின் உணர்வுகளை, பக்தி இலக்கியங்களே ஆனாலும் அவற்றின் உணர்வுகளை உணர்ந்து புரிந்து அவை பயிலப்பட வேண்டும், அந்த மரபு தொடரப்பட வேண்டும் என்று ஒரு கருத்தை முன்வைத்தார். வாய்மொழி மரபுகள் வாழ்க்கை மாற்றத்தின் விளைவாக அழிந்து கொண்டிருக்கிறது, மறைந்து கொண்டிருக்கிறது, சிதைந்து கொண்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டும். அப்போதுதான் தமிழ் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு நாம் உரிய முறையிலே எழுதி கொண்டு சேர்க்க முடியும் என்று பேராசிரியர் மோகன் அவர்கள் கூறியதாக நான் புரிந்து கொள்கிறேன். நண்பர்களே, யூடியூப் வாயிலாக நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். இதோ எனக்கு பின்னால் நூல்கள் இருக்கின்றன, பக்கத்தில் நூல்கள் இருக்கும் அரங்கங்கள் இருக்கின்றன, எதிரில் வாசகர்கள் சென்றும் வந்தும் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோர் கையிலும் நூல்கள் இருக்கின்றன. இங்கு நீங்கள் ஒருவரை சந்தித்தால் அவர் ஒன்று நூலாசிரியராக இருக்கலாம், அல்லது பதிப்பாளராக இருக்கலாம், அல்லது வாசகராக இருக்கலாம், அல்லது நூல்களை எழுத வேண்டும் என்று பெரும் கனவு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். எனவே எந்த இடத்தில், எந்த நிலத்தில் ஒரு விதை தூவப்படுகிறதோ அந்த நிலத்தின் தன்மை கொண்டு அந்த விதை இன்னும் செழிப்பாக வளர்வதற்கு வாய்ப்புள்ளது என்று சொல்லப்படுவதுண்டு. ஒரு கருத்துக்கும் சூழலுக்குமான உறவு குறித்து நிறைய பேசப்படுவதுண்டு. எனவே நூல்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அரங்கிலே, நூலாசிரியர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அரங்கிலே பார்வையற்றோரின் அறிவு பங்களிப்பும் உரிய அங்கீகாரத்தை பெறும், பார்வையற்றோரின் அறிவு பங்களிப்பும் தொடர்ந்து ஏற்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதற்கு களம் அமைத்து கொடுத்த பஃபாசி அமைப்பிற்கும் மாண்புமிகு தமிழ்நாடு அரசிற்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். நம்முடைய KVTC அமைப்பு கர்ணவித்யா ஃபவுண்டேஷன் கர்ணவித்யா டெக்னாலஜி சென்டர் என்கின்ற அமைப்பு கிண்டியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பார்வையற்றோர் எங்கெல்லாம் கல்வி சார்ந்த துயரங்களை அனுபவிக்கிறார்களோ அல்லது வேலைவாய்ப்பு சார்ந்த துயரங்களை அனுபவிக்கிறார்களோ அவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்னும் பெரும் கனவுடன் எங்கள் நண்பர் பேராசிரியர் ரகுராமன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பேராசிரியர் ரகுராமன் போன்றவர்கள் பார்வையற்றோர் சமூக வரலாற்றிலே வேறு ஒரு கண்ணோட்டத்தை முன்வைத்தார்கள். அரசாங்கத்தை சார்ந்துதான் பார்வையற்றோர்கள் இருக்க வேண்டும், இருக்க முடியும், இருக்கக்கூடும் என்று ஒரு பொதுவான பொது புத்தி என்று சொல்வார்களே, அதை மாற்றி தனியார் துறையிலும் பார்வையற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் பங்களிக்க முடியும் என்பதை தங்கள் பயிற்சி திட்டங்கள் வாயிலாக உலகிற்கு நிறுவியவர் எங்கள் நண்பர் பேராசிரியர் ரகுராமன் அவர்கள். எனவே அவர் முன்னெடுக்கக்கூடிய, அவர் ஏற்பாடு செய்து அவர் இதற்கான பணிகளை முன்னெடுத்தார். அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். எங்கள் தம்பியர் யோகேஷ் மற்றும் கார்த்திக் அவர்கள் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் இளவல்களை வாழ்த்துகிறோம். அவர்கள் அடுத்த தலைமுறை எழுத்தாளர்கள், எங்கள் கனவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்பவர்கள். எனவே ஒரு இனிய தருணத்திலே இரு பெரும் அறிவு ஆளுமைகளை, இன்னும் சொல்லப்போனால் சிறிது நேரத்துக்கு முன்பு பேராசிரியர் முருகேசன் அவர்களும் நம்முடன் இணைந்திருந்தார். எனவே முப்பெரும் அறிவு ஆளுமைகளை
நேர்காணல் செய்த சந்தித்த ஒரு தருணத்துடன் இந்த இனிய மாலை நிகழ்வை தற்காலிகமாக நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.